जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண பயத்துக்கு இடம் தரும் துவைத்தம். இதற்கு முன் அவர் அவனிடம், ஒவ்வொருத்தனும் அவன் ஞானவானாயிருந்தாலும் கூட தன் இயற்கை படித்தான் நடப்பான். பிரகிருதி என்கிற இயற்கையிலேதான் ஜீவன் தோன்றியிருக்க, பிரகிருதி வேகத்தை ஒருத்தன் நிகிரகம் பண்ணுவதென்பது, அதாவது அடக்குவது எப்படி முடியும்? அதனால் அவரவர் இயற்கையை அனுசரித்து போயே நாசூக்காக கிராஜுவலாக ஒவ்வொரு படியாக அதை சீர்திருத்தி உயர்த்துவதற்காக அவரவர் இயற்கைக்கு ஏற்றபடி பல தொழில்களையும் அதற்குரிய வாழ்முறைகளையும் வர்ண விபாகம் செய்து ஸ்வதர்மம் என்று கொடுத்திருக்கிறது. இதிலே ஒருத்தனின் ஸ்வதர்மம் இன்னொருத்தனுடையதை விட சிரேஷ்டமாக தோன்றலாம். ஆனாலும் அது நன்றாயிருக்கிறதே என்று இவன் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு அதற்கு போனால் இவனுடைய பிரகிருதி அதிலே இவன் ஒழுங்காக செயலாற்ற விடாது. விளைவாக அந்த தொழிலும் அந்த வாழ்முறையும் கெட்டு இவன் தன் ஸ்வதர்மப்படி செய்திருக்க வேண்டிய தொழிலின் பலனும் சமூகத்துக்கு நஷ்டமாகி ஒரே குளறுபடியாகி விடும். ஆனதினாலே தனக்காக ஏற்பட்ட தர்மம் அவ்வளவு சிறந்ததாக தோன்றாவிட்டாலும் கூட சிறந்ததான இன்னொன்றுக்கு போவதை விட இதையே அனுஷ்டானம் பண்ணுவதுதான் ஸ்ரேயஸ் என்றெல்லாம் சொல்லி முடிவாக ஒன்று ரொம்ப அழுத்தமாக சொன்னார். க்ஷத்ரிய தர்மத்தை விட்டுவிட்டு யுத்தம் வேண்டாம், இந்த ஜீவஹிம்சையை விட பிச்சை வாங்கி சாப்பிடுவதே மேல் என்று பிராமண சந்நியாசியின் தர்மத்துக்கு போக நினைத்த அர்ஜுனனுக்கு நன்றாக உரைக்கிற மாதிரி ஸ்வதர்மத்தை பண்ணி செத்தாலும் அதுவே ஸ்ரேயஸ், பிறனுடைய தர்மத்தில் போவது பெரிய பயத்தில் கொண்டு விடும் என்று முடித்தார். பயம் என்றால் என்ன? நமக்கு என்ன ஆயிடுமோ ஏது ஆயிடுமோ என்று நிம்மதியில்லாமல் தவிப்பதுதான் பயம். நம்மை எதுவும் என்னவும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது என்று ஸ்திரமாக ஒரு ஸ்தானத்தில் நம்மை அமர்த்தி கொள்கிற வரையில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி ஜீவனை ஆட்டமில்லாத நிம்மதியான ஒரு ஸ்தானத்தில் சாஸ்வதமாக இருக்க செய்வதுதான் மோட்ச நிலை என்பது. நமக்கு அந்நியமாக எதுவோ ஒன்று இருக்கிற வரைக்கும் அது நம்மை என்ன பண்ணிவிடுமோ, நாம் நிம்மதியின் சௌக்கியத்திலேயே ஸ்திரமாக இருக்க முடியாதபடி அதனிடமிருந்து என்ன கெடுதல் வருமோ என்ற எண்ணம், அதாவது பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். நாம் ஒன்று, நமக்கு இரண்டாவதாக இன்னொரு அந்நிய வஸ்து, அநேக அந்நிய வஸ்துக்கள் உள்ளன என்ற வேறுபாட்டுக்குத்தான் துவைத்தம் என்ற பெயர். த்வி என்றால் இரண்டு, டூ என்பது அதிலிருந்து வந்ததுதான். உச்சரிப்பு டூ என்று இருப்பதால் இந்த சம்பந்தம் பளிச்சென்று புரியாமல் இருக்கலாம். ஸ்பெல்லிங்கை பார்த்தால் புரிந்துவிடும். TWO என்பது DVI சம்பந்தமுடையதாக தெரிகிறதல்லவா? துவைத்தம் இருந்தால் அப்போது ஒன்றுக்கு தன்னை விட வேறாக உள்ள இன்னொன்றால் பயம் ஏற்பட இடமுண்டு. எப்போது துவைத்தம் போய் தனக்கு வேறாக எதுவுமே இல்லை என்று தெரிந்து கொள்கிறோமோ, வேறில்லாத தானாகிய ஆத்மாவில் ஆணி அடித்தாற்போல் நம்மை ஸ்திரமாக அமர்த்தி கொள்கிறோமோ, அப்போதுதான் பயம் போகும். இப்படி துவைத்தம் இல்லாமல் ஆவதுதான் அத்வைத்தம். வேதம் சொல்கிற மோட்சம் அந்த அத்வைத அனுபவம்தான் என்று நம்முடைய ஆச்சாரியால் பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், கீதை ஆகியவற்றுக்கு பாஷ்யம் செய்து நிலைநாட்டியிருக்கிறார். அத்வைத்தம்தான் மோட்சம், அது பயமில்லாத அபய நிலை. அத்வைத்தமே அபயம். இந்த விஷயத்தை உபனிஷத்துக்களில் சொல்லி இருக்கிறது. ஒன்றேயான சத்திய வஸ்துவில் மெய்ப்பொருள், ஆத்மா, பிரம்மம் என்றெல்லாம் சொல்வது அதைத்தான். அந்த சத்திய வஸ்துவில் எப்போது ஒருவன் அதற்கு அந்நியமாக இன்னொன்றை பேதம் செய்து பார்க்கிறானோ அப்போதே அவனுக்கு பயம் ஏற்பட்டு விடுகிறது என்று தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது. குறிப்பு: தைத்திரிய உபனிஷத்தின் ஆனந்தவல்லி எனும் பகுதியில் 7வது மந்திரம். பிருஹதாரண்யகத்திலும் ஒரு இடத்தில் குறிப்பு: முதல் அத்தியாயம் 4ஆம் பிராமணம் 2வது மந்திரம்.
பிரஜாபதியானவர் எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லாதபோது எனக்கு எதை குறித்து பயம் ஏற்படும் என்று கேட்டதாக சொல்லிவிட்டு, இன்னொன்று இருந்தால்தான் த்விதீயமாக அதனிடமிருந்து பயம் உண்டாகிறது என்று முடித்திருக்கிறது. இப்படி சொன்னதால் அத்வைத்தமாக போய்விட்டால் பயமே இல்லை என்று ஆகிவிடுகிறது. இப்படி ஒன்றிலிருந்து இன்ஃபெரன்ஸாக, அனுமானமாக அந்த முடிவை டிரா பண்ணி கொள்ளும்படி நம்மை விடுவதோடு நிற்காமல் டைரக்டாகவே அத்வைத்தம்தான் அபயநிலை என்றும் உபனிஷத்துக்கள் பல இடங்களில் உபதேசிக்கின்றன. தைத்திரியத்திலேயே சற்று முன்னாடி சொன்னதற்கு 2-3 மந்திரம் முந்தி குறிப்பு ஆனந்தவல்லி 4ஆம் மந்திரம். மனோவாக்குகளால் எட்ட முடியாததான அத்வைதமான பிரம்மானந்த நிலையை சொல்லிவிட்டு அதை அடைந்தவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான் என்ற நேரடியாக கூறியிருக்கிறது. அப்புறம் ஆனந்தவல்லி என்ற அந்த பகுதியை முடிக்கிற இடத்தில் மறுபடியும் மனோவாக்குகளால் எட்ட முடியாத பிரம்மானந்த அத்வைத நிலையை அடைந்தவன் ஒரு இடத்திலும் பயப்பட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறது. முதலில் காலத்தில் ஒருபோதும், அதாவது கதாச்சன பயப்பட மாட்டான் என்றும், அப்புறம் ஒரு இடத்திலும் குதச்சன பயப்பட மாட்டான் என்றும் சொன்னதால் இப்போது சயின்ஸில் சகல தத்துவங்களையும் அடக்கி கொண்டு விடும் 2 ஆதார வஸ்துக்கள் என்று சொல்லும் டைம், ஸ்பேஸ் இரண்டையும் சொன்னதாகி விடுகிறது. இதை போல பிருஹதாரண்யகத்திலும் 4ஆம் அத்தியாயத்தின் 4ஆம் பிரிவான சாரீரக பிராமணம் என்னும் செக்ஷனின் கடைசி மந்திரங்களில் ஆத்ம ஞானியை வர்ணித்துவிட்டு முடிவாக பிரம்மமேயான ஆத்மா அஜரமானது, அதாவது மூப்பில்லாதது, அமரமானது, அமிர்தமானது என்று அடுக்குமொழியில் சொல்லி இவற்றோடு அது அபயமானது என்றும் கூறியிருக்கிறது. மறுபடியும் தனியாக எடுத்து ஆமாம் பிரம்மம் என்றால் அபயம்தான், தன் ஆத்மாவை பிரம்மமாக தெரிந்து கொண்டவன் பயமே இல்லாதவன் ஆகிறான் என்று முத்தாய்ப்பு வைத்திருக்கிறது. அபயம் மோக்ஷம், பயம் சம்சாரம். மோக்ஷஸ்தானம் அபயம் என்பதால் பயம் என்பது எந்த ஸ்தானத்தை குறிக்கும் என்று கண்டுபிடித்து விடலாம். பயமும் அபயமும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட். அதனால் பயத்தின் ஸ்தானம் மோக்ஷத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்க வேண்டும். மோக்ஷம் என்றால் விடுபட்ட நிலை, அதற்கு ஆப்போசிட் கட்டுப்பட்ட நிலை. இதை பந்தம் என்பார்கள். பந்த மோக்ஷம் என்று சொல்வது வழக்கம். லோக வாழ்க்கையான சம்சாரம்தான் பந்தம். சம்சார பந்தம் என்று சேர்த்தே சொல்கிறோம் அல்லவா? அதனால் பயம் என்பது சம்சாரத்தை குறித்துத்தான். இந்த தடவை ஜன்மா வந்துவிட்டது, இந்த ஜன்மா முடிந்து சரீரம் போய்விட்ட பிறகாவது இன்னொரு ஜன்மா மறுபடியும் சரீரம் என்று வராமல் இருக்க வேண்டும். அதாவது மறுபடி சம்சார பந்தத்தில் சிக்கிக்கொள்ளாமல் விடுபட்டு மோக்ஷஸ்தானம் சேர வேண்டும். செத்த பின் புனரப்பி ஜனனம் வந்துவிடுமோ என்பதுதான் பெரிய பயத்துக்குரிய விஷயம். பெரிய பயம் என்று நான் சொன்னதையே பகவான் மகத் பயம் என்று ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். குறிப்பு கீதை 2.40. கர்மயோகம் என்பதாக பலனில் ஆசையில்லாமல் சாஸ்திரம் விதித்த கர்மாக்களை வலுவர பண்ண வேண்டும் என்று உபதேசிக்க வந்த பகவான் இந்த நிஷ்காமிய கர்மயோகத்தை கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பித்தாலும் போதும், அது பெரிய பயத்திலிருந்து மகதோ பயாத் காப்பாற்றிவிடும் என்கிறார். ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாத். காமிய கர்மமாக ஸ்வய ஆசையின் மீதே பண்ணும் கர்மாதான் ஜீவனை சம்சாரத்தில் கட்டி போடுவது. நிஷ்காமிய கர்மமோ இந்த கட்டை அவிழ்த்து கொள்ள உதவி பண்ணுவது. ஆகையினால் மகாபயத்திலிருந்து அது காப்பாற்றும் என்று பகவான் சொல்லும் இடத்தில் மகாபயம் என்பது சம்சார பயம்தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.